ஆசையாய் ஆர்டர் செய்த இளைஞர். பார்சலில் காத்திருந்த பகீர் காதல். அதிர்ச்சியில் உறைந்த குடும்பம். புதுக்கோட்டையில் நடந்த வினோத சம்பவம். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு அருகே உள்ளது மாங்காடு கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக். இவர் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு வெளியூரில் வேலை செய்து வருகிறார். இதன் காரணமாக அவரின் தாயாருக்கு அடிக்கடி செல்போனில் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கார்த்திக்கின் தாயாரிடம் செல்போன் இல்லாத காரணத்தால் அவருக்கு தனது சம்பள பணத்தில் புதிய செல்போன் ஒன்று வாங்கி கொடுக்க வேண்டுமென கார்த்திக் நினைத்துள்ளார். அதன்படி சம்பளம் வாங்கியதும் கார்த்திக் தான் நினைத்தது போல தனது அம்மாவிற்கு ஆன்லைன் மூலமாக செல்போன் ஆர்டர் செய்துள்ளார். சாம்சங் M04 என்ற செல்போனை ஆர்டர் செய்துவிட்டு அதற்கான 7100 ரூபாயை உடனே செலுத்தியுள்ளார். இந்த ஆர்டரை கர்நாடக மாநிலம் பெங்களூர் மகாவீர் டெலி வேர்ல்டு நிறுவனம் எடுத்துள்ளது. இதற்கிடையில் செல்போனை ஆர்டர் செய்த கார்த்திக் தான் ஊரில் இல்லாத காரணத்தால் தனது நண்பரான அருண் நேருவின் முகவரியை கொடுத்துள்ளார். அதன் பின்னர் தனது நண்பர் அருண் நேருவிற்கு தொடர்பு கொண்டு தனது அம்மாவிற்கு செல்போன் ஆர்டர் செய்துள்ளேன் எனவும் அதனை உன்னுடைய முகவரிக்கு அனுப்பியுள்ளேன் எனவும் கூறியிருக்கிறார். இதனை கேட்ட அருண் நேருவும் செல்போன் பார்சல் வரும் என காத்திருந்துள்ளார். அதன்படி ஆர்டர் செய்த 7வது நாள் பார்சல் வந்திருப்பதாக டெலிவரி முகவர் செல்போனில் தொடர்பு கொண்டு அருண் நேருவிடம் கூறியிருக்கிறார். உடனே அந்த பார்சலை வாங்கிய அருண் நேரு அந்த பார்சலை அங்கேயே பிரித்து பார்க்காமல் கார்த்திக்கின் அம்மாவிடம் நேரில் சென்று பிரித்து காட்ட வேண்டுமென ஆசைப்பட்டுள்ளார். அதன்படி அந்த பார்சலை எடுத்துக்கொண்டு ஆசையாக கார்த்திக் வீட்டிற்கு சென்று அவரின் அம்மாவிடம் கொடுத்துள்ளார். மகன் தனக்கு செல்போன் அனுப்பியிருக்கும் செய்தி அறிந்து ஆவலோடு அந்த பார்சலை பிரித்துள்ளார் கார்த்திக்கின் அம்மா. ஆனால் அந்த பார்சலை பிரித்தபோது உள்ளே பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. சற்று கசங்கிய நிலையில் இருந்த அந்த பார்சலை பிரித்தபோது கார்த்திக் ஆர்டர் செய்திருந்த செல்போன் பெட்டி இருந்தது. ஆனால் பெட்டியை திறந்து பார்த்தால் பெட்டிக்குள் செல்போனுக்கு பதிலாக சலவை சோப்பு ஒன்று இருந்துள்ளது. அதனுடன் சாம்சங் செல்போன் சார்ஜரும் இருந்துள்ளது. இதனை பார்த்த இருவரும் பெரும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். அதே சமயம் அந்த பார்சலில் ஆன்லைன் ஆர்டருக்கான ரசீதும் இருந்துள்ளது. இதனால் செய்வதறியாது தவித்த கார்த்திக்கின் அம்மா உடனே இது குறித்து தனது மகனிடம் கூறியிருக்கிறார். இதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்த கார்த்திக் உடனே சம்பந்தப்பட்ட அமேசான் ஆன்லைன் நிறுவனத்திடம் இது குறித்து முறையிட்டுள்ளார். அப்போது அவர்கள் டெலிவரி செய்தவர்களிடம் கூறியுள்ளனர். டெலிவரி செய்தவர்களிடம் கேட்டால் அமேசான் நிறுவனத்திடம் முறையிடும்படி கூறியுள்ளனர். இப்படியே இரு தரப்பிலும் மழுப்பலான பதில் கூறியுள்ளனர். இதனால் கடுப்பான கார்த்திக் இது குறித்து போலீசாரிடம் சென்று புகார் கொடுக்க உள்ளதாக கூறியிருக்கிறார். இது குறித்து இந்த செல்போனை ஆர்டர் செய்த கார்த்திக்கிடம் கேட்டபோது கடந்த 10 வருடமாக அமேசானில் பல பொருட்கள் வாங்கியிருக்கிறேன் எனவும், ஆனால் இந்த முறை என் அம்மாவுக்காக ஆன்லைன் மூலமாக செல்போன் வாங்கியதாகவும், வெளியூரில் இருந்த காரணத்தால் தனது நண்பரின் முகவரிக்கு அனுப்பியதாகவும், அதனை பிரித்து பார்த்தபோதுதான் தெரிகிறது தாங்கள் ஏமாற்றப்பட்டு இருப்பது என வேதனையோடு கூறியிருக்கிறார். அமேசானில் ஆர்டர் செய்த செல்போன் பார்சலுக்குள் துணி சோப்பு இருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.